வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று இறுதியாக ஒப்பந்தமானது கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் மாளிகையில் இதற்கான ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கிறது. அதே போன்று மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பது குறித்த விவரமும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி கடந்த ஆண்டை உறுதியாகிவிட்டாலுமே கூட பாமக பார்த்தோம்னால் கூட்டணியில் இணைந்திருக்கிறது. தற்பொழுது எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது இன்னும் முடிவாகாமல் இருந்த நிலையில் ஒரு வழியாக அந்த கூட்டணி ஒப்பந்தமானது இன்று இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இபிஎஸ் அவர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதே போன்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தற்பொழுது சென்னை திரும்பி இருக்கிறார்கள். கூட்டணி ஒப்பந்தமானது இன்று கையொப்பமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவை பொறுத்தவரை இன்னும் விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளுக்குடனான அந்த ஒப்பந்தம் கையொப்பமாகாமல் இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை மறைமுகமாகத்தான் நடத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படவில்லை. டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து அவர் ஒரு விரிவான ஆலோசனை நடத்திவிட்டு தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னால் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் இன்று மதியம் 12:30 மணி அளவில் கையொப்பமிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக நல்ல நேரம் பார்க்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காலம் முடிந்ததற்கு பிறகு இந்த கூட்டணி ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை வந்ததற்கு பிறகு அவர் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒப்பந்தம் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய பாஜக தலைவர்கள் இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தற்பொழுது எம்ஜிஆர் மாளிகை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.